வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு டெக் வாய்ஸ் தமிழ் பை ஃபோனுன்னா இன்னைக்கு தேதி ஏப்ரல் 11 2019 அண்ட் இன்னியோட எபிசோட் 91. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் எபிசோட். நாங்கள் 4 பேருமே சேர்ந்துருக்கோம் அண்ட் நல்ல குவாலிட்டியில் சேர்ந்துருக்கோம். அண்ட் இது வந்து ஒரு ஸ்பெஷலான எபிசோடுன்னு தான் சொல்லணும். அப்புறம் இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நியூஸும் பார்த்தோம்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. நேற்று வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த அளவுக்கு இன்னைக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா Realme 3 Pro வந்து லான்ச் பண்ண போகிறாங்க இந்தியாவில். சொல்லுங்க ஸ்டீவர்ட்ஸ். ஏப்ரல் 22 லான்ச் பண்ண போகிறாங்க ஃபைனலாக. ஏற்கனவே போன மாதம் சொல்லியிருந்தாங்க ஆமாம் லான்ச் பண்ண போகிறோன்னு. ஃபைனலாக லான்ச் பண்ண போகிறாங்க. ரெட்மி நோட் 7 ப்ரோவோட காம்படிட்டர். ரெட்மி 3 ப்ரோ இல்லையா? அது அப்படிதானே ரியல்மிக்கு நாங்க தான் ரியல்மி, மீதி பேர் எல்லாரும் ஃபேக் மீ. ரெட்மி இப்போ ஆல்ரெடி என்ன சொல்றது, ட்விட்டர்ல இப்போ வார் மாதிரி போயிட்டு இருக்கு. அது பாத்தீங்களா இல்லையா? என்ன வார்? Realme 3ல வந்து ஏதோ ஃபோர்ட்நைட் ஆடினாங்களாம். மிச்ச ப்ரோ மாதிரி இல்ல, எங்க ப்ரோ வந்து நல்லா இருக்கும். அது பாத்தீங்களா? செமையா இருந்தது. நான் பார்த்தேன். சரி, என்னது? ஒண்ணுல ரெட்மி நோட் 7 ப்ரோ இருக்குல்ல, அது மேஜிக்ல பாக்ஸ் டேபிள்ல, அந்த டேபிள்ல இருக்கும். அது மேல வந்து போன் இருக்கும். சரி, அதுல ரெட்மிங்கிறத மறைச்சிரும், ப்ரோன்றது மட்டும் தெரியும் டப்பால. கீழே இருக்கிறதையும் அப்படியே மறைச்சிட்டாங்க. சைட்லயும் நேம் இருக்கும்ல, அதை மறைச்சிட்டாங்க. இவங்க வந்து அப்படியே ரியல்மி கையில வச்சுக்கிட்டு அதுல ஃபோர்ட்நைட் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த டிவைஸ் வந்து நாட் சப்போர்ட்டட்னு இருக்கும். ஓகேயா? Realme 3 Proல சப்போர்ட்டடாமா ஃபோர்ட்நைட்? ஆனா ஸ்ரீவத்ஸ், ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லைடு ஒன்று போட்டாங்கல்ல Realme 3 அனௌன்ஸ்மெண்ட் போது, Realme 3 Pro வரப்போகுது, அதோட ஸ்பெக்ஸ் இதுதான் அப்படின்னு ஒரு ஸ்லைடு போட்டாங்கல்ல. ஸ்பெக்ஸ் இல்ல, ரெட்மி நோட் 7 ப்ரோவோட ஸ்பெக்ஸ் போட்டாங்க. ரெட்மி நோட் 7 ஸ்பெக்ஸ் போட்டு இதோட எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே ஓகே. சோ என்ன நல்லா இருக்குதா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா டீடைல்ஸ் அதை பத்தி? ஃபர்ஸ்ட் இதுல ஆட் இருக்காது. 48 MP கேமரா தான் இதுவும். இல்லையே, எனக்கு தெரிஞ்சு வேற ஏதோ போடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன்னா. அப்படியா? 48 MP தான் டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? நிறைய டீசர் பத்தி பார்த்தா 48 MP மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 48 MP கிடையாது. OnePlus ஓட சென்சார் யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். OnePlus 60 ஓட சென்சார் இருக்குல்ல, IMX 590 அது யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். நான் இன்டர்நெட்ல தான் பார்த்தேன். நீங்க கூட கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க. என்ன பிரச்சனை? நானும் கேள்விப்பட்டேன். இதுல என்ன பிரச்சனை? ஏண்டா OnePlus 37,000 ரூபாடா. சரி, அது நல்ல விஷயம் தானே. இப்போ இந்த காசுக்கு பழசாயிருச்சு சிவா. உண்மைதான், பழசாயிருச்சுனால எவ்வளவு பழசாச்சு. இதெல்லாம் அநியாயமா இல்லையா உங்களுக்கு? 6 மாசங்கிறது ஃப்ரண்ட் கேமரா 25 MP இருக்கும் அப்படின்றாங்க. அது Realme U1ல இருக்கிற மாதிரியா? 25 இல்லடி 32 ஆச்சு. அது வேற நிறைய பேர் 32 சில பேர் சொல்றாங்க, 25 சில பேர் சொல்றாங்க. அதாவது எல்லாரும் என்ன பண்றாங்க தெரியுமா? மார்க்கெட்ல இருக்க எல்லா சென்சார் பேஜ் போய் செக் பண்ணுவாங்க போல. உன்கிட்ட என்னெல்லாம் இருக்கு, இதுல இதுதான் தினுசா இருக்கு, எடுத்து கொண்டாந்தீங்க போடு. ஓகே, அப்போ 32 தான் விக்கி, 32 தான் சரியா? அப்படி அவ்வளவுதான் சொல்லி ஃபினிஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது. ஆனா Snapdragon 710 அப்படின்னு கேள்விப்பட்டேன். நல்லா கிடையாது, 675 கிடையாது. 675 ஓட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும் 710. ஷூரா? ஏன்னா CPU பெர்ஃபார்மன்ஸ் தான் டிஃபரன்ஸ். ஆமா, GPU நல்லா இருக்கும் 710ல. அப்புறமா இதுவும் பேட்டரியும் நல்லா இருக்கும். ஓகே, ஆமா. ஆனா 710ஓட 675 தான். இல்ல, அது CPU இல்ல, அது GPU சேர்த்தா வர மாதிரி. அது பெஞ்ச்மார்க்ஸ்ல அந்த அளவுக்கு இதுவா இருக்கும். யார் இப்பலாம் பெஞ்ச்மார்க் பாக்குறான்னு சொல்ல முடியாது, நம்ம பார்க்க மாட்டோம். ஆமா, பெஞ்ச்மார்க் எல்லாம் பார்த்து போன் வாங்குறதா இருந்தா இது என்ன கதை? பெஞ்ச்மார்க் மட்டும் பார்த்து என்னது பண்றது? இப்போ இவங்க ஃபோர்ட்நைட் சப்போர்ட் இருக்குன்றத ஒரு பெரிய சீனா போட்டுருக்காங்க. ஆமா, பின்ன இதுக்கு முன்னாடி ஃபோர்ட்நைட்ங்கிறது எந்த லெவல்ல இருந்ததுன்னா சாம்சங் அந்த லெவல்ல இருந்தது. அப்ப இவங்க அந்த ரேஞ்சுக்கு போயிருக்காங்கன்றத அவங்க கெத்தா தானே சொல்லுவாங்க. இவங்க ஒப்போ கம்பெனி தானே. ஸ்பீட் அவேக்கன்ஸ் அப்படின்றானுங்க. எதுல இந்த அது என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்பீட் யூ நீட் இருக்குலப்பா, அவேக்கன் OnePlus மாதிரியே வரானுங்க போல அவனுங்கலாம். பின்ன பூட் லோட் அன்லாக்கிங் இருக்குது, கம்யூனிட்டி வார்த்தைகளை ஃபாலோ பண்றாங்க, ஒவ்வொரு பசங்களையும் கூப்பிடுறாங்க, ஃபேன்ஸ் ஸ்டேஜ்ல ஏத்தி போனை லான்ச் பண்றாங்க. இப்பயும் காலேஜ்ல தான் லான்ச் பண்றாங்க, ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில தான். பாத்தியா? டெல்லியில. ஏன்னா இந்த மாதிரி போன்ஸ் எல்லாம் வாங்குறதா இருந்தா யாரா இருக்கும்? ஸ்டூடண்ட்ஸா தான் இருக்கும். ஸ்டூடண்ட்ஸ் தான் இவங்க மெயின் டார்கெட். போன வாட்டியே ஸ்டூடண்ட்ஸ் தான் டார்கெட் பண்ணாங்க. ஒரு பெரிய ப்ளஸ் proud to be youngன்றாங்க. அதேதான். ஏன்னா இது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ்க்கு இந்த போனுன்னு பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும்டா. ஆமா, சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்க ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு யாராவது தடிக்கி விழுந்தா உடனே கை கொடுக்குறாங்க. இது ஒரு பெரிய ஆமா. ரீசெண்டா நான் அவங்களோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் சென்டர் லான்ச்சுக்கு போயிருந்தேன். எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் சென்டர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கதான் அந்த பேக் கொடுத்தாங்க. ரைட்டு. ஓஹோ, Realme பேக் ₹1 விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரீசெண்டா ட்வீட் பார்த்துருப்பீங்கல்ல. ஓஹோ, ஓகே ஓகே. அது வந்து அங்கதான் போய் கொடுத்தாங்க.
எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் சென்டர் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. இன்னும் வித்துக்கிட்டு இருக்காங்க வளருவாங்க. ஆல்ரெடி தேர்ட் பிளேஸோ ஃபோர்த் பிளேஸோ அவங்க. ஆமா சமக்ரோத் அது 1 இயர் கூட ஆகல இன்னும் அவங்க வந்து. அதுதான் முக்கியமான ரீசன் என்னன்னா from the scratch அவங்க வரலல்ல. இது வந்து ஒரு புஷ் தான். ஓப்போ கொடுத்த புஷ்னால தான் இப்படி வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் போன்ல பின்னாடி ஓப்போன்னு எழுதி இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து தனியாயிட்டாங்க, மொத்தமா தனியாயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. OnePlus கூட தான் தனியா இருக்கு. ஆனா ரெட்மி கூட தனியா சூப்பர் சார்ஜர் எடுத்துட்டு போய் ராப் சார்ஜ்னு சொல்லல. அப்படிதான் எல்லாரும். காமெடினா ரியல்மில இந்த ஒப்போட யூஐ தான் யூஸ் பண்றாங்க, கலர் வாய்ஸ். ஒப்போட ஃபிளாக்ஷிப் போன்ல இருக்கிற எல்லா ஃபீச்சரும் இந்த ரியல்மில. ஆமா, ஒப்போட ஃபிளாக்ஷிப் போன் 60,000 இருக்கும், ரியல்மி 9,000 இருக்கும். ஆமா, அதுக்கப்புறம் நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். அதே ப்ராசர் போட்டு விட்டுறாங்க. அதே ப்ராசர்லாம் போட்டு விட்டாங்கன்னா, ஏய் 60,000 ரூபாய் ஃபைண்டெக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன்டா. அதே ப்ராசர்லாம் போட்டு விட்டு அப்புறம் எல்லாம் செத்துருவாங்க ஃபைண்டெக்ஸ் வாங்கினவங்கலாம். ஆனா ரியல்மி வந்து அண்டர் 20,000 தான். ஆமா ஆமா, இல்ல அதான் அந்த அதே அதுக்கு போட்டியா தான் இருக்கும். அதே 14,000 அவ்வளவுதான் அது. ரெட்மி எந்த லெவல்ல இருக்கு? 17 18 வரைக்கும் போகுது வேரியன்ட்ஸ் வைஸ். அந்த லெவல்ல வந்து இவங்க பண்ணி வச்சிருப்பாங்க. அது 8GB லான்ச் பண்ணாலும் ஆச்சரியத்துக்கு இல்ல. ஆமா ஆமா ஆமா, லான்ச் பண்றாங்க. 8GB ரியல்மி போன 2 ப்ரோல 8GB RAM இருந்ததுல, 8GB 128GB கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா. நான் இப்ப என்ன தெரியுமா யோசிக்கிறேன், 8GB ஆச்சரியம் இல்லன்றல, ஒருவேளை 10GB இருந்தா 10GB அது வேணா இருக்கலாம். நிலைமை படு மோசமா இருக்குமா? மெக்லாரன் 50,000 710ல அந்த சப்போர்ட் இருக்கு. அது வந்து 50,000. இது வந்து மாருதி எடிஷன் 20,000 ரூபாய். ஆமா. சோ ஏப்ரல் 22 அன்னைக்கு ரியல்மி 3 ப்ரோ. ஆமா ஆமா, சூப்பர். நமக்கு அதுக்கு முன்னாடியே வந்துரும். ஆனா உங்ககிட்ட நாங்க சொல்லவே மாட்டோம். ஆமா, எங்ககிட்ட போன் வரவே இல்லைங்க, எங்ககிட்ட போனே இல்லைங்க, நாங்களே லேண்ட்லைன்ல தான் பேசிட்டு இருக்கோம். என்னதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அடுத்த நியூஸ், சாம்சங் கேலக்ஸி A80 தொடர்ந்து A20e லான்ச் பண்ணிருக்காங்க. இன்ஃபினிட்டி வி டிஸ்பிளேயோட. இது வந்து A20யோட கொஞ்சம் சீப்பர் வெர்ஷன். ஆமா பார்த்தேன். டிஸ்பிளே மட்டும் LCD ஆக்கிட்டாங்க, டிஸ்பிளே சைஸையும் கம்மி பண்ணிட்டாங்க, 5.8 இன்ச் ஆக்கிட்டாங்க. ஆனா 5.8 இன்ச் அப்படிங்கறத பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி பேசினோம். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க பரவாயில்ல குட்டி போனா இருக்கு அப்படின்னு, நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அந்த குட்டி சைஸ்ல சப்போஸ் சூப்பர் AMOLED இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா பிரைஸ் சூப்பர் AMOLEDல இருந்தா சூப்பரா இருந்திருக்கும். சோ இது வந்து M20 அந்த ரேஞ்சில வருமா? பிரைசிங் வந்து யூரோப் பிரைசிங் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. ஸ்பெக்ஸ் பார்த்தோம்னா அதே தான், A20யோட ஆல்மோஸ்ட் சிமிலர் ஸ்பெக்ஸ் தான். 7884 அதே 3GB 32GB. அப்புறம் அதே 13MP ப்ளஸ் 5MP அல்ட்ரா வைடு. ஃப்ரண்ட்ல வந்து 8MP. அப்புறம் பேட்டரியும் கொஞ்சம் சின்னதாக 3000 mAh தான் இருக்குது. அதில் வந்து 4000 இருந்தது. ரைட்டு. இதில் 3000 mAh தான் இருக்குது. அப்புறம் 15 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது மற்ற எல்லா ஃபோன்ஸ் மாதிரியும். சூப்பர். ஸோ இந்தியாவில் USB-C. ஆமா, USB-C இருக்கு. இது நீ யாருக்கு சொல்றேன்னு எனக்கு தெரியும். 29,000 ரூபாய்க்குலாம் ஒரு சில பசங்க ஃபோன் விடுறாங்க. ஆனா அவங்களோட பாசிட்டிவையும் நான் சொல்லிட்டேன், எல்லார்கிட்ட மைக்ரோ USB கேபிள் இருக்கும். அதனால தான் அவங்க Vivo V15 Pro Vivo V15 Pro மட்டுமாடா, Oppo F11 Pro எல்லாம் ப்ரோ தான். அப்ப இவங்க சொன்ன ப்ரோ இவங்களுக்கே தானா? ரியல்மி சொன்னாங்கல்ல மத்த ப்ரோல எல்லாம் கிடையாதுன்னு, அவங்களுக்குள்ள இருக்க ப்ரோ தானா? ரியல்மி 3 ப்ரோலயும் USB-C தான் வரும்னு நினைக்கிறேன். இல்ல அது இல்லனா உடனே தாக்கிடுவாங்க. USB-C தான் இருக்கும். சோ இது A20 பிரைஸ் வந்து 179 euros அப்ராக்சிமேட்லி 14,000 ரூபாய் கிட்ட இருக்கு. ஆனா இந்தியால ஒரு 10,000 ரூபாய்க்கு வர வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஆனா 10,000 ரூபாய்க்கு வந்ததுன்னா அவங்களுக்குள்ளே நிறைய காம்படிஷன் வந்துரும். A சீரிஸ் இருக்கு, M சீரிஸ் இருக்கு, திருப்பி A10 கூட இருக்கு. A10 ஆல்ரெடி பக்கத்துலயே தான் சுத்திட்டு இருக்கோம், ஃபிங்கர் பிரிண்ட் கூட இருக்காது, அது விக்காது. அவ்வளவுதான், ப்ரொடக்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு போய் டேபிள் கொஞ்சம் கம்மியா இருக்கு. A10 வந்து M சீரிஸோட கொஞ்சம் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. A சீரிஸ் பார்க்க நல்லா இருக்கு, அது உண்மைதான். ஏன்னா A30 M30 பக்கத்துல வச்சு பார்த்தேன், வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி நேத்தி சொல்லணும், நேத்தி கிளாஸ்டிக் பாடி. அது வந்து 3D கிளாஸ், ஆக்சுவலா 3D கிளாஸ் வித் மெட்டல் ஃப்ரேம். கிளாஸ்டிக்னா என்னன்னா கிளாஸ் லைக் பிளாஸ்டிக். அதாவது இது கிட்டத்தட்ட என்ன தெரியுமா, நோக்கியா ஆஷா ஞாபகம் இருக்கா? 501 502 503 கிளாஸ்டிக்கா இருக்கும், அது பார்த்திருப்பீங்க. சைடுல டிரான்ஸ்பரண்டா இருக்கும், 4 கார்னர்லாம், அந்த கிளாஸ்டிக் தான். இது வந்து பிளாஸ்டிக் தான். A20 M சீரிஸ் மாதிரி, M சீரிஸ் பிளாஸ்டிக் பின்னாடி தேஞ்சு. அந்த M20 எல்லாமே தேஞ்சிரும்.
நோக்கியா வந்து ஒரு வகையில ஞானின்னு சொல்லலாமா? அவங்க எப்பயோ முடிச்சுட்டு போயிட்டாங்க அந்த விஷயத்தெல்லாம். இப்பதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப மத்தவங்க பண்றாங்க. ஆனா அது பெருசா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது பிளாஸ்டிக்னு சொன்னா அசிங்கமா இருக்குமே கிளாஸ்டிக் ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி அவங்க எப்பயோ பாலிகார்பனேட் எல்லாம் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து பிரீமியம் லைன் அப் ஆஃப் பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க. அவங்க பாலிகார்பனேட்டை தான் யூஸ் பண்ணிட்டு எல்லாரும் தான் போக்கோன்னு இல்ல எவனாவது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணா அப்படியே ஸ்டைலா சொல்லுவாங்க. இப்பெல்லாம் வேற மாதிரிங்க, அதெல்லாம் வேற மாதிரி, இதுல வேற ஸ்கிராட்ச் ரெசிஸ்டன்ட், இதுல வேற கெமிஸ்ட்ரி இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆமா ஆமா கண்டிப்பா.